கிரிக்கெட் ஃபன்னி கேம் அப்படின்னாங்க. அதுவும் T20 சொல்லவே தேவையில்ல. நம்ம சொல்கிற மாதிரி அந்த கடைசி ஓவர் இருக்குங்களா, அந்த கடைசி ஓவர் வரைக்கும் வெற்றி தோல்வி நீங்கள் நிர்ணயிக்கவே முடியாதுங்க. T20யோடைய ஒரு பெரிய பலமே அதுதான். நீங்கள் 50 ஓவரில் கூட நீங்கள் கணிச்சிடலாம், ஈஸியாக கணிச்சிடலாம். டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லவே தேவையில்லை. ஆனால் T20யில் அந்த விறுவிறுப்பு, அதனால தான் உலகம் முழுக்க குறிப்பாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரிக்கெட் ஆர்வலர்கள் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் உள்ள நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த T20க்கு தான் பெரிய வரவேற்பு. இந்த 50 ஓவரே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுமா ஆனால் அது ஏறக்குறைய குறைஞ்சே போயிடுச்சு வந்து. இந்த T20 உலக கோப்பைக்கு அப்படியாப்பட்ட வரவேற்பு. குறிப்பாக நேற்று ஆடப்பட்ட அந்த ஆட்டம் நம்ம கூட பேசியிருந்தோம். இந்தியா வந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ரொம்ப சொதப்பலாக இருக்குது சாமி, இதை வச்சுக்கிட்டு எப்படி வெஸ்ட் இண்டீஸை சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா வெஸ்ட் இண்டீஸையே சமீபத்திய எழுச்சி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து ஓப்பனர்லாம் அப்படி மெதுவாக தட்டி 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 அந்த பவர் பிளே ஆடிட்டு ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் அவங்க காட்டின அந்த அதிரடி இப்படி தான் ஆடிக்கிட்டு வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸை சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் சூப்பர் 8ல் வாங்கின அடி ஒரு பக்கம், விமர்சனம் ஒரு பக்கம். ரைட்டு, நேற்று நடந்த மேட்ச் சஞ்சு, எல்லாரும் அதான் சஞ்சு சஞ்சு சஞ்சுன்னு கிரவுண்டு முழுக்க சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகன், உண்மையிலே வெற்றி நாயகன், எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம கேரளாவை சேர்ந்த தம்பி பின்னாடி இருந்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடும்போதெல்லாம் மச்சான் மச்சான் பார்த்து போடுறா மச்சான் மைக்கில் கேட்குது வந்து. ஏன் இந்த நபருக்கு வந்து சரியான ஆட்டத்தில் இறக்காமல் இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க? வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து. ஒரு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்துட்டு டக் அவுட் ஆகிட்டாருப்பா, சரியாக ஆட மாட்டேன்றாரு, தொக்கு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லிக்கிட்டு அது இருந்தால் எப்படி? அப்படி தான் சஞ்சு சாம்சனை போட்டு 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 பந்தாடினாங்க. அதில் கௌதம் கம்பீருக்கு பெரிய பங்கு உண்டுங்க, இல்லை நான் மறுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, திடீர்னு ஓப்பனராக இருக்கிறது, திடீர்னு மிடில் ஆரில் இருக்கிறது, அப்புறமா வந்து கடைசியில் வந்து இன்னும் அணி இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது ஜெயிக்கவே முடியாத போது சஞ்சு சாம்சனை இறக்கி டென்ஷனை உருவாக்குறது. இப்படியா இருந்தப்போ சூப்பர் 8ல் தான் ரைட், இவரை இறக்கி பார்ப்போம்பா, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். குறிப்பாக சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் இவர்கள்லாம் சொன்னது என்னென்னா, ஏப்பா அந்த பையன் நல்ல ஃபார்மில் இருக்காயா, அவனை இறக்குங்கப்பா, அவனை விடுங்கப்பா, அவங்களை ஆட விடுங்கப்பா. அவங்களுக்கு தெரியும் இல்லை உள்ள டீமுக்குள்ளே என்னையா நடக்குது. ஏன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து சொதப்பு. அபிஷேக் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தூக்கி இந்த சிக்ஸர் சித்து, அப்புறம் அதிரடி கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் முதல் பந்தில் வந்து அவங்களுடைய ஏதோ காமிப்பாங்க வந்து 50 ஓவரில். அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணும்னு பார்த்து பொட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்க. குறிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் வந்து முகமது ஹமீர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டீம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 தான் எடுத்துங்க, இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் ரொம்ப சுமாரான ஒரு டீமாக தாங்க விளையாடினாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் சஞ்சு சாம்சன் இல்லை அப்படின்னா நான் கணிச்சது சரியாக போயிருக்குன்னு. ஏன்னா அவர் வந்து தோற்று போய்டன்னு நினச்சிருந்துக்கிறார். செமிஃபைனலுக்குள்ளே வெஸ்ட் இண்டீஸ் தான் வரும், இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் காலி பண்ணிடும் அப்படின்னு. நிலைமை அப்படி தான் இருந்தது வந்து. 195 பொதுவாக கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தில் 180 எடுத்தால் ஃபஸ்ட்டு யார் விளையாடுறாங்களோ அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். அப்படி ஒரு மைதானம். அதுவும் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க இந்தியா. புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் வந்து, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டாஸ் வின் பண்ணுறது. ஆனால் 195 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ இவங்க கரெக்டாக நிற்பாங்களான்னு பவர் பிளேவில் 2 விக்கெட்டு விழுந்தப்போ நம்ம அதெல்லாம் தெரியும் இல்லை, சீட்டுக்கட்டு மாதிரி டப்பன்னு அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாங்க. ஆனால் உள்ளே இறங்கின சஞ்சு சாம்சன் மிக பிரமாதமாக அந்த அதிரடிலாம் காட்டல. எங்கெங்கெல்லாம் லூஸ் பால் கிடைக்குமோ அதெல்லாம் அடிக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த 1-2 அப்படின்னு ஒரு விஷயம், டாட்ஸ் பால் ஆக்காமல் 1-2 இடையில் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் லூஸ் பால் மாட்டுதோ அப்பப்பெல்லாம் அடிக்கிறது. அதை தாண்டி சமயம் கிடைக்கும் போது வெளுக்கிறது. இது தாங்க ஒரு டெக்னிக்கலான விளையாட்டு. ஏப்பா இவர் 97 100 அடிக்க போகிறாரு, இவர் அணிக்காக விளையாடுவாரா தனக்காக விளையாடுவாரா அப்படின்னா எந்த வீரராக இருந்தாலும் அணிக்காக தாங்க விளையாடுவாங்க, தனக்காக யாரும் விளையாட மாட்டாங்க. அதுதான் சஞ்சு சாம்சனுடையது. ஏன்னா அவ்வளோ பெரிய விமர்சனங்கள். சஞ்சு சாம்சன் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான். கேரளாவில் வந்து நீங்கள் கேரளாவில் பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கிடையாது வந்து இந்திய டீமில் வந்து அந்த அளவுக்கு. இதில் நீங்கள் இப்போ கூட ஒரு தொடருக்கு திருவனந்தபுரம் போயிருந்தப்போ அபிஷேக் சர்மாலாம் அப்படியே கூப்பிட்டு சேட்டான்
மலையாளத்தில் பேசி அவரை வரவேற்றது, அவர் சிரிச்சுக்கிட்டு இது பண்ணது, அதெல்லாம் தாண்டி வந்து ஏன் சஞ்சு சாம்சனை சரியாக பயன்படுத்தலை இவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு வீரருக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்தா, வாய்ப்பு கொடுத்தா தானே சாமி அவங்களாம் அடிப்பாங்க அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக அதுதான் சஞ்சு 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 சஞ்சுன்ற விஷயம். அப்போ மற்றவங்களாம் சரியாக விளையாடலையா சாமி அப்படின்னா கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் பும்ரா அசைக்கவே முடியாத ஒரு நபர் வந்து. பும்ரா வந்து அவர் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அந்த டெக்னிக்கலை ஸ்டைலை வந்து மாற்றணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆட்டத்துக்கு அந்த மாதிரி யாருக்கு போடணும், அவுட் சைடில் யாருக்கு போடணும் அப்படின்றது வந்து அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி அடிக்கணும். ஆனால் நேற்று பூம்ராவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா ஒரு 2-3 முக்கியமான விக்கெட்டுகள், அந்த விக்கெட்டுகள் விழுந்த பிறகு தான் அப்போடான்னு ஒரு மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மூச்சு வந்தது. அது காரணம் என்னென்னா வெஸ்ட் இண்டீஸ் அவங்க நின்று இருந்து அடிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 225 அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமாயிருக்கும். ஒரு 220 210நாலே டஃப் கொடுத்துருப்பாங்க. செமிஃபைனல் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கும். குறிப்பாக சிவம் துபே அவர் ஒரு நல்ல பிளேயருங்க வந்து. அவரையும் பார்த்தீங்கன்னா அழகடிச்சிட்ருக்கீங்க. சிவம் துபேக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சிவம் துபேயும் கொண்டு வாங்க. சிவம் துபேயும் வந்து கவனத்தில் எடுத்துக்குங்க. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து மிடில் ஆர்டர் கொடுக்குறீங்க, அப்புறமா வந்து சரியாக இது பண்ணுறதில்ல. அவருக்கு வந்து பவுலிங்கிற பேரில் வந்து நிறைய லூஸ் பவுலிங் ஏரியாவில் கொடுக்குறாரு. அவரையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. தலைமை பயிற்சியாளர் கம்பீர் மீதான விமர்சனம், பாராட்டு ஒரு பக்கம் இருக்குது வந்து. இதெல்லாம் தாண்டி இலங்கை கிரிக்கெட் டீமில், இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அணி வாங்கின அந்த அடிக்கு அங்கே இருக்கிற ரசிகர்லாம் வந்து கிரவுண்டில் நின்று கத்துறாங்க வந்து. 2 ரன் அடிச்சுட்டு உனக்கு கேவலமாக இல்லையான்னு ஒரு வீரர் வந்து திட்டுறாங்க வந்து. ஏப்பா 2 ரன் அடிச்சுட்டு வந்தீங்க, எந்த நாட்டில் இப்படிலாம் முடியும் பாருங்கள் வந்து. இந்தியாவில் மற்ற நாடுகள்லேருந்து தூக்கி வெளியே போட்டோம். மற்றபடி ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் பேச மாட்டாங்க. அது மாதிரி கோபம் அந்த ரசிகர்களுக்கு. அதுவும் வந்து இலங்கை ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. கிரிக்கெட்டை வந்து இங்கே முக்கியமாக வந்து சேர்ந்து இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கு. இலங்கை டீம் இப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு. இப்போ இந்தியாவுடைய வெற்றி அவங்களுக்கு ஒரு பக்கம் கண்டிப்பாக கடுப்பு இருக்க தான் செய்யும். தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூர்யா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. கிரிக்கெட்டு இன்னும் நிறைய புது ஆட்கள்லாம் இலங்கையில் எடுத்தாகணும். இந்தியா பாறையா எப்படி விளையாடுது, கடைசி நேரத்தில் என்ன ஒரு மேஜிக் பண்ணிடுறாங்க அவங்க. ஆனால் உங்களால் அது முடியலையே. அங்கே இருக்கிற விளையாட்டு விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பழைய ஆட்களே எடுத்துகிட்டு வந்து அந்த டீமில் சேருங்கன்ற அளவு கோபமாயிட்டாங்க. சனத் ஜெயசூர்யா, அட்டப்பட்டு, சமிந்தா வாஸ், மலிங்கா, இப்படி இவங்கள்லாம் கூட்டின்னு வந்து அவங்கள வச்சு பழைய டீமே கொண்டு வாங்க. அரவிந்த் டி சில்வா, அர்ஜுன ரணதுங்கே, இவங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வாங்க. அப்போ ஜெயிக்குங்க. இவங்கெல்லாம் சும்மா இவங்களுக்கு ஏங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி ஒரு அம்சம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பொதுவாக நான் வந்து ஸ்ரீகாந்தோட இன்டர்வியூ ஒன்று படிச்சிருக்கேன். முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அது மாதிரி கிரவுண்ட்லேயும் இருப்பாங்க. காரணம் என்னென்னா வெற்றியும் தோல்வியும் அவங்க வந்து 2த்தையும் சகஜமாக எடுத்துப்பாங்க. அதுக்காக அசால்ட்டாக விளையாட மாட்டாங்க. ரைட்டு வர்றோம்மா, வெளுத்துருவோம், சரி அவுட் ஆகிட்டோமா கவலை இல்லை அப்படின்ற அப்படி ஒரு மனப்பக்கம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரியில் தான், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மாதிரியான நாடுகளில் தான் பார்த்தீங்கன்னா இதை ஏதோ ஒரு பெரிய யுத்தம் மாதிரி இவங்க வந்து களத்தில் வந்து இது பண்ணுவாங்க. அதை யுத்தம் மாதிரி கொண்டாடுவாங்க, யுத்தம் மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு. வேறு வழி கிடையாது. இல்லை, இந்த 3 நாட்டிலையும் அவ்வளோ கிரிக்கெட் வெறியர்கள், ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் கிரிக்கெட்டை வைத்து அவ்வளோ பெரிய வருமானம் இருக்கிறது. இதற்குள்ள அவ்வளோ பெரிய அரசியல் இருக்கிறது. இத்தனை கோடி மக்களில் 11 பேர் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் மீறி திறமையானவர்களுக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கருடைய வாரிசு, டெண்டுல்கருடைய வாரிசு, ஸ்ரீகாந்துடைய வாரிசு, இவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியல் இருந்திருந்தால் இந்த இது என்ன சொல்கிறது வந்து கிரிக்கெட் வாரிசு அரசியலாக இருந்திருந்ததுன்னா இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து டீமில் இருந்திருப்பாங்களே. அதெல்லாம் கிடையாது சாமி. நல்ல கிரிக்கெட் வீரர் யாரோ ஏதோ ஒரு மூலையில் முடுக்கில், ஒரு கேரளாவிலையோ, ஒரு பீகார்லேயோ, ஒரு குஜராத்லேயோ, எங்கேயாவது ஒரு மூலையில் திறமையான ஒருத்தர் இருக்கான்னா அவன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ஜார்க்கண்ட்லேயோ, ராஞ்சிலேயோ. ஆனால் வந்து அவன் நிரூபிச்சிட்டான்னா அவனை கொண்டாடிடுவாங்க. இந்த வர வரைக்கும் இருக்கிற அரசியல் இருக்குல்ல, அது பெரிய அரசியல். ரைட், ஓகே, வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சாச்சு. அடுத்து செமிஃபைனலுக்குள்ளே இங்கிலாண்டை மீட் பண்ணுமே. கிரிக்கெட்டை கண்டுபிடித்த நாடு, கிரிக்கெட்டுடைய தந்தை அவர்கள் தானே. அதை எப்படிப்பா சமாளிக்க போகிறீங்க அப்படின்லாம் அதுக்கெல்லாம் நாங்கள் யூகம் வச்சுருக்கோங்க. பார்த்துறங்க ஒரு கை.
4ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து, அது நமக்கு தேவையில்லை, வரட்டும் யார் வேணாலும். ஃபைனலுக்குள்ளே நாங்கள் வருவோம், யார் வந்தாலும் நாங்கள் மீட் பண்ணுறோம். நியூசிலாந்தாக வரட்டும், சவுத் ஆப்பிரிக்காவும் வரட்டும். ஆனால் நிறைய பேருடைய கணிப்பு என்னென்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை தான் ஃபைனலுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு. நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்க, வாங்க வச்சிடலாம், வச்சு செய்கிறோம் நாங்கள் அப்படின்னு. இப்போ இங்கிலாந்து தானே இந்த மேட்ச் இருக்குல்ல, குறிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடின மேட்சை ரீப்ளே பண்ணி 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 போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, இந்தியா எங்கெல்லாம் சிறப்பாக விளையாடினாங்க, இந்திய வீரர்களை எப்படி சமாளிக்கணும், பூம்ராவை எப்படி சமாளிக்கணும், சஞ்சு சாம்சனுக்கு எப்படி பவுலிங் பண்ணணும், அபிஷேக் சர்மா எப்படி டக் அவுட் ஆக்கணும், கண்டிப்பாக இருக்கும். சரி, நம்ம இந்திய அணியை வேணா சும்மா வேணா இங்கிலாந்து இந்த தொடரில் விளையாடின மேட்ச்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்தோம். நீங்கள் இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு மாதிரி தாங்க, பெருசாக ஒன்று. இப்போ எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சீதோஷ நிலை, அவங்களுக்கான மைண்ட் செட்டு இதெல்லாம் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் அடித்து செமிஃபைனல் தூக்கி தூள் கலப்பிக்கின்னு வந்துடலாம். ஃபைனலில் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லவே தேவையில்ல. வழக்கம் போல் ஒரு அன்லக்கி பர்சன் சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா தான். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.